அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணைஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பார்ட்டில் இங்கிலீஷ் சீரீஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7th ஸ்டாண்டர்டில் உள்ள இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வெக்காபுலரி ப்ளஸ் கிராமர் ப்ளஸ் அது இல்லாமல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் கேட்கலாம் அப்படிங்கிற கண்டென்ட்டை தான் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் எஸ்ஐ எக்ஸாமுக்காக. ஓகேவா? கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அரியணைஸ் அகாடமியில் எஸ்ஐக்கான ஆஃப்லைன் கிளாஸஸ் ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சும் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ எஸ்ஏ ஆகணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக நம்மளோட டெஸ்ட் பேட்சில் சேருங்க. உங்களுக்கான சீட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தராக நம்ம பார்த்தோம்னா கிளாஸஸ்குள்ளே போயிடலாம். நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வெக்காபுலரி ப்ளஸ் கிராமர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய வெக்காபுலரி கிராமர் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் பார்த்தாச்சு. கிராமரில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இந்த கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேசிக்ஸை வச்சு எல்லாத்துக்கும் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற செஷன் மாதிரி தான் இனிமேல் நம்ம கொண்டு போக போகிறோம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் போயம் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு நிறையாவே இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்னென்ன தேவைங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது டிஎன்யூஎஸ்ஆர்பியோட எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாமில் நடத்தக்கூடிய இங்கிலீஷ் பார்ட்டாக இருந்தாலும் சரி, வேறு நம்ம எஸ்ஐ பார்ட்டாக இருந்தாலும் சரி, மற்ற எக்ஸாம்ஸ்க்குமே சரி, கிளாசரி எப்போவுமே ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஓகேவா? வேர்டு ப்ளஸ் அந்த வேர்டோட மீனிங் நீங்கள் எவ்வளோ ஃபெமிலியராக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மார்க்ஸ் என்ஹான்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ எப்போவுமே கிளாசரி தானே அப்படின்னு சும்மா ஜஸ்ட் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த சிறு திரும்பும் பல்குத்ததும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக ஷியோராக யூஸ் ஆகும். சின்ன ஒரு ரோல் ப்ளே பண்ணும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல பண்ணும். ஸோ கிளாசரி எப்போவுமே ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா இடத்துலையுமே கொடுத்து வச்சுருப்பானுங்க. இந்த இடத்துல நம்ம கிளாசரி சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்லாம் பார்க்க போகிறது கிடையாது. சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் நீங்கள் தான் ரெஃபர் பண்ணிக்கணும் கம்ப்ளீட்டாக. ஸோ மற்ற விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? இது இங்கே இருக்கக்கூடிய ஃபில் தி பிளாங்க்ஸ் நம்ம லெசன் ஓரியன்டாக கொடுத்து வச்சுருப்பாங்க என்னென்ன அப்படிங்கிற மாதிரி. செக்ஷன் 2 இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. கிளாசரி எப்போவுமே கிளாசரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதுவுமே இந்த இது பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது மாதிரி தான் இதுவுமே. ஓகேவா? ஸோ இதுலேருந்துலாம் கொஸ்டின்ஸ் வராது. கிளாசரி எப்போவுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மெயினாக டார்கெட் பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வெக்காபுலரி தான். வெக்காபுலரி தான். ஓகேவா? ஒரு நிமிஷம்பா. ஓகேப்பா, இப்போ நம்ம பார்க்க போகிறது வெக்காபுலரி. ஓகேவா? வெக்காபுலரியில் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேர் ஆஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? பேர் ஆஃப்னு இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? பைனாகுலர். பேர் ஆஃப் பைனாகுலர். ஏன் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்கா? ஓகே, இது என்னதுப்பா? சொல்லுங்க. அதே தான். ஓகேவா? இடிக்கியா தமிழ் அதுக்கு பேர். ஓகே, என்ன ஸ்டிக் சொன்னீங்க? சம்திங். ஓகேவா? அது கட்டர் கொரடு தமிழில். பேர் ஆஃப் ட்ரௌசர்ஸ். பேர் ஆஃப் ட்ரௌசர்ஸ். பேர் ஆஃப் கிளவுஸ். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க புக்கில். அதெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாலும் டைம் ஆகும். ஓகேவா? சப்போஸ் எதுவும் ஸ்பெல்லிங் உங்களுக்கு டவுட்னா சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லிடுறேன். பேர் ஆஃப் கிளவுஸ், ட்ரௌசர்ஸ், கட்டர். என்ன ஸ்டிக் சொன்னீங்க? ஸ்டாக்கிங் ஸ்டிக் சம்திங். பேர் ஆஃப்ங்கிற வேர்டை ஜாயின் பண்ணி இதை எழுதிக்குங்க எப்போவுமே. ரைட்டா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் அஸ் யூஸ் அ பேர் ஆஃப்னு சொல்லி போட்டுருக்காங்களா? we wear this on our face to see clearly. spectacles. கண்ணாடி ஸ்பெக்ஸ் போடுவாங்கல்ல, பேர் ஆஃப் ஸ்பெக்டக்கிள்ஸ். we wear this, சாரிப்பா, spectacles. we wear this on our ears. நம்ம காதுல என்ன மாட்டுவோம்? ஏர்பட். சொல்லுங்க. சம்திங். ஓகேவா? we wear this on our face when it's sunny.
என்ன? we cut things with pair of scissors. ஓகேவா? கத்திரிக்கோலுப்பா. we wear things on our feet. என்ன? pair of shoes or pair of scandals. scandalsனா இது ஸ்லிப்பர் சொல்லுவாங்கல்ல. ஓகேவா? நோட் பண்ணிக்கங்க, எழுதிக்கங்க, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கு என்னன்னு பாருங்க. சன்கிளாஸ் போடலாம். ஓகேவா? என்ன வருதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாதிரி பேர் ஆஃப்ங்கிறத வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பேர் ஆஃப்னா அந்த இடத்துல என்ன இருக்குது? ரெண்டு பொருள் வந்து சேர்ந்தா இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரிஃபிக்ஸ்னால் ஒரு வேர்டுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுவோம், சஃபிக்ஸ்னா வேர்டுக்கு அடுத்து ஜாயின் பண்ணுவோம், அதுதான் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எப்போவுமே. சைல்டுக்கு ஹுட்டு, சைல்டுக்கு ஹுட்டு. இங்கே ஆஃப்டர்நூன். ரிலேஷன் ஷிப், அன்ஹாப்பி, டேஞ்சரஸ், வண்டர்ஃபுல், wonderful, countless, ஓகேவா? impatient. ஓகே, ஓரளவு உங்கள் எல்லாருக்குமே எனக்கு தெரியுது. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஓரளவு ஃபெமிலியராக இருக்கீங்க. ஓகேவா? ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் தான் தப்பு பண்ணிவிடாதீங்க எக்ஸாமில் வந்துச்சுன்னா. ஸோ கொஞ்சம் அதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. எக்ஸைட்மெண்ட் நெக்ஸ்ட்டு 8 9 எக்ஸைட்மெண்ட்டு. பர்ஃபெக்ஷன் வரும்ப்பா, இங்கே பர்ஃபெக்ஷன் வரும். 1 2 3 4 5 எங்கே எதை விட்டுருக்கோம் இப்போ? இம்பேஷண்ட் எழுதலையா? ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, விட்டுறாதீங்க. இம்பேஷண்ட், பேஷன்னா வந்து அமைதியாக இருக்கிறது, இம்பேஷன்னா அந்த அமைதி இல்லாமல் இருக்குது, அவ்வளோ. அது இல்லை. பேஷண்ட்லேயே நிறையா மீனிங் வரும். அந்த பேஷண்ட்டுக்கும் இதுதான் போடுவோம், இப்போ இந்த அமைதிக்குமே இந்த பேஷண்ட் தான் போடுவோம். ஓகேவா? இந்த இடத்துல எதை நோட் பண்ணணும்னா உங்களுக்கு அமைதி தான் வரும். ஓகேவா? a cup full of coffee, bag full of money வருமா? அப்போ பாக்கெட் ஃபுல் ஆஃப் சில்வர் வருமா? யாரு? காக்கா தோப்பா? ஸ்பூன் ஃபுல் ஆஃப், ஓகே, ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர். வேற? பாக்கெட் ஃபுல் ஆஃப் மணி. வேற? பேக் ஃபுல் ஆஃப் சில்வர். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் உள்ளதை மேட்ச் பண்ணிவிடுங்க, ஆப்டாக எது மேட்ச் ஆகுதுன்ட்டு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு இடமும் உங்களுக்கு இதுவானுச்சா, இதை போட்டோன்னே அது உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தப்பு பண்ணிடாதீங்க எப்போவுமே. இது மாதிரிலாம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அப்படியே இந்த இடத்த மேட்ச் பண்ணுங்க. The thieves came out of the house with a bag full of gold and silver. இந்த இடத்துல வந்து பாக்கெட் ஃபுல் ஆஃப் வராது. ஓகேவா? ஒரு வீட்டையே கொள்ளையடிச்சிட்டு வரானுங்க, வெறும் பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு வருவானுங்க. ஓகேவா? பேக் ஃபுல் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர். மை மதர் த்ரோஸ் அ ஹேண்ட் ஃபுல் ஆஃப், கையளவு இருக்கக்கூடிய தானியங்களை அள்ளி பறவைகளுக்கு போடுறாங்க. He took, சாரி பேரட்டா, கிளிக்கு போடுறாங்க. He took a mouthful of cake. பிறந்த நாளுக்கு எடுத்து வாயில தானே போடுறானுங்க டக்குன்னு. mouthful of cake. Rams take a spoonful of soup before bed. spoonful இல்ல cupful அப்பா? cupful of soup. cupful of soup. ஓகேவா? John added a spoonful of sugar. spoonful of sugar. ஓகேவா? லாஸ்டா உள்ளது the child was happy with his pocket full of chocolates. இந்த இதெல்லாம் பார்த்துங்க, இதெல்லாம் ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டு எந்த இடத்துல வந்து என்ன இங்கே போட்டிருக்காங்க, சாரி. சரி, ஓகே. லாங்குவேஜ் செக் பாயிண்ட் லாஸ்ட் 6th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்களா? பார்க்கலையா? அந்த கிளாஸில் சொல்கிறதோட முடிஞ்சிடுது. அப்போ புக் இல்லையா? இதெல்லாம் காரணமாமா.
என்கிட்ட தான் புக் இல்லை. இது லேப் யூஸ் பண்ணுறீங்களா யாரும்? லேப் மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா எல்லாரும்? அப்போ மொபைலில் டவுன்லோட் போடுங்க புக்கை. ஓகேவா? ஸோ அந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட் எப்போவுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு லிசனிங் ஸ்கில்ஸ், இதெல்லாம் வந்து அந்த ஆடியோ அங்கே இருக்கும், ஆடியோ கேட்டுட்டு இது ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா? ஏன்டா தம்பி என்ன? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுவும் தேவையில்லப்பா, கிராமர் தேவைப்பா. கிராமரில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெனி, ஃபியூ, சம், மெனி, மச், ஃபியூ, லிட்டில், சம், எனி. இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மீனிங் தர மாதிரி இருக்கும். மெனினா நிறைய, மச்சினா அதிகம். ஓகேவா? மெனினா நிறைய, கவுண்டிங் ஒரு இடத்துல மெனி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மச்சின்னா அதிகம், ஒரு குவான்டிட்டியை சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபியூ, லிட்டில், சம் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஃபியூனாலும் சம்னாலும் சிலங்கிற மீனிங்கில் வரும். ஓகேவா? லிட்டில்னா கொஞ்சம் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஓகேவா? எனி எதுவாக இருந்தாலும் அது மாதிரி எந்த மீனிங்கில் வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் குவான்டிஃபயர்ஸ் ஆர் டிட்டர்மினர்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? குவான்டிஃபயர்ஸ் ஆர் டிட்டர்மினர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க, எந்த பிளேஸில் எதை போடணுங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கணும். கவுண்டபிளா அன்கவுண்டபிளா அது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வேர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? என்னென்ன பார்த்தோம்? மெனி, மச், ஃபியூ, லிட்டில்ஸ், சம், எனி, இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது குவான்டிஃபயர்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இங்கே டிட்டர்மினர்னு கொடுத்துருவாங்க. டிட்டர்மினர் ஆர் குவான்டிஃபயர். ஓகேவா? டிட்டர்மினர் ஆர் குவான்டிஃபயர் எங்கே? நவுனுக்கு இல்லாட்டி நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னாடி வருதுங்கிறாங்க. இதை என்ன பண்ணும்? ஐடென்டிஃபைஸ் நவுன் ஆர் நவுன் ஃப்ரேஸ், ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக்காங்கிறத சொல்லும். ஓகேவா? இங்கே போடுங்க, இங்கே சொல்லுங்க. தேர் ஆர் டேஷ், சொல்லுங்க. தேர் ஆர் மெனி ஆப்பிள்ஸ் in the basket, only few are green. ஓகேவா? கரெக்ட். எப்படி சொன்னீங்க? நிறைய ஆப்பிள்ஸ் இருக்கு. ஸோ அங்கே என்ன போடணும்? மெனினா நிறையன்னு பார்த்தோம், மச்சினா அதிகம்னு பார்த்தோம். அப்போ இங்கே ஆப்பிள் இருக்கு. ஆப்பிள்னா கவுண்டபிள், எண்ணிடலாம்ல ஆப்பிளை. ஓகேவா? புரியுதில்ல என்ன சொல்கிறோம்னு? மெனினா நிறையா. ஸோ ஆப்பிள்ஸுங்கன்னு வரப்போ இங்கே மெனி போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒன்லி ஃபியூ ஆர் க்ரீன், சில இது மட்டும்தான் க்ரீனாக இருக்குது. ஓகேவா? இதுவும் எண்ணக்கூடியதான். ஃபியூங்கிறது குறிப்பிட்டு சொல்லும்படியாக அளவில் இருக்கும். ஏதாவது சில ஒன்று எண்ணி வச்சிடலாம். இப்போ 100 இருக்குன்னா அதில் ஒரு 5 ஆப்பிள் தான் வந்து இதுவாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல ஃபியூ போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்லி ஃபியூ ஆர் க்ரீன். இங்கே தேர் இஸ் இன் மெனி டிராஃபிக்கா? டிராஃபிக் கவுண்டபிளா? அப்போ இங்கே என்ன வரும்? மச் வரும். Okay, there is in much traffic. There is in much traffic on Sundays. புரியுதுல்லப்பா எப்படி யூஸ் பண்ணுறோன்னு? There isn't, சொல்லுங்க. There isn't some water. Good. There is some water in the glass. ஓகேவா? எனி வருமா? வராது. ஏதாச்சும் வாட்டர் இருக்கானா கேட்போம், ஏதாச்சும் தண்ணி இருக்கானா? இல்லை. There are in dash eggs in the basket. There are in சம்மா எனியா? சம்மா எனியா? எனி தான் வரும். There are in any eggs in the basket, but there are few near in it. கொஞ்சம் தான் இருக்கு, இது பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ தெர் ஆர் ஃபியூ நியர் இன் இட். ஓகேவா? கொஸ்டின் வந்தால் புக்லேருந்து தானப்பா வரும். ஸோ இது மகப்படிச்சுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். உங்களுக்கு புரியுதோ புரியலையோ மகப்படிச்சுட்டு போயிடுங்க கடைசியில். ஓகேவா? ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸை எப்போவுமே தப்பு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வெளிலேருந்து கொஸ்டின் வந்து தப்பு பண்ணிங்கன்னா கூட மன்னிச்சு விட்டுடலாம். புக்லேருந்து கொஸ்டின் எடுத்து அதை தப்பு பண்ணிங்கன்னா அதை விட ஒரு பெரிய தப்பு எதுவுமே இல்லை. ஓகேவா? அதே தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. சம், எனி, மச், மெனி. என்னென்ன போடலாம் யோசிங்க.
there is some coffee. There is some coffee left in the pot you want. Okay, there is some coffee. Do you have any coins with you? I need some. She asked me for some magazines, but I could not find any. அவ என்கிட்ட மேகசின்ஸ்க்கு கேட்டா, பட் ஆனால் என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. I can't carry the language anymore. I need someone's help. I can't carry the language. Sorry, I can't carry the luggage anymore. I need someone's help. சம் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், குவாட்வைஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால சம் மட்டும் போட்டுக்கலாம் இங்கே. ஓகேவா? சொல்லுங்கள் என்னது? தேரா எனி பிளேசஸ் எப்படி வரும்? மெனி பிளேசஸ், நிறைய பிளேசஸ் இருக்கு. தேர் ஆர் மெனி பிளேசஸ் டு விசிட், பட் we don't have fewer as there. ஏன் இப்படி அங்கே ஃபியூ வரும்? அப்படியே இதை நீங்கள் இந்த சென்டென்ஸ் அப்படியே தமிழில் மாற்றுங்க. we don't have some time to visit them. sometime வராது, much we don't have much. அந்த அளவுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ஓகேவா? there are many places to visit, நிறைய places இருக்கு, but we don't have much time. அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட டைம் இல்லை. மீனிங் கன்வே ஆகுதா? ஓகேவா? டோன்ட் வந்துடுச்சு, எங்களுக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்லை பார்க்குறதுக்கு. ஓகேவா? ஸோ இங்கே குவான்டிட்டியை குறைக்குது, இங்கே வந்து பிளேசஸ் கவுண்டபிள், ஸோ வந்து இங்கே மெனி போட்டோம். இதெல்லாம் தேவையில்லப்பா. அடுத்து அப்படியே போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நியர்லி சினானிம்ஸ் தான், எதுவுமே. ஓகேவா? your mom made your favorite dinner. இது பார்த்தோம்ல சென்டென்ஸ்ல, நம்ம இதெல்லாம் பார்த்தோம்ல, அலாஸ் ரா. ஓகேவா? அதெல்லாம் பார்த்தா ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எதுவுமே. இப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? ஓகேவா? வரிட்னா என்ன? வரிட் வருத்தப்படுறது. தேங்க்ஃபுல்னா நன்றி உணர்ச்சியோடு இருக்குது. எக்ஸைட்டட்னா ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், மகிழ்ச்சியான ரொம்ப ஒரு இது எக்ஸைட் பண்ணுறது, ரொம்ப பிரமிச்சு இது பண்ணுறது. ஓகேவா? டிஜெக்டட்னா தவிர்க்கிறது, ஜாய்ஸ்னா மகிழ்ச்சி, ப்ரௌடுனா பெருமைப்படுறது. ஸோ இதை வாசிச்சுட்டு இதுக்கு எந்த வேர்ட்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? ஏதோ சொல்லுங்க. ஜாய்னா மகிழ்ச்சி, அது இப்போ என்ன நீங்கள் கண்டுபிடிங்க. இவ்வளோ சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தாருங்கிறீங்க? ஜாய்ஸ்னா நார்மலாக யூஸ் பண்ணுறது தான், பாஸ்ட்லாம் கிடையாது. நார்மலாக அது சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது இந்த ஜாய்ஸுங்கிற வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது என்னங்கிறத, என்ன எந்த இடத்துல எது ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறத யோசிங்க. ஷியஸ்னா பதற்றம்ங்கிற மீனிங்கில் வரும். ஓகேவா? ஓகே, இதோட நியர்லி ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சிருச்சு. ஏன்னா வெக்காபுலரி கிராமர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ப்ரோஸில் தான் இருக்கும். போயம் சப்ளிமெண்ட்ரியில் மேக்ஸிமம் அந்த அளவுக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இருக்காது. ஆனால் கிளாசரி எப்போவுமே மஸ்ட்டு. ஓகேவா? ஸோ கிளாசரி பார்த்துக்குங்க. என்ன தம்பி? ஆமாம்பா, கிளாசரினாலும் என்னதாம்மா பேசுவ, சினானிம்ஸ்னாலும் கிளாசரினாலும் ஒன்று தான். ஓகேவா? இதோ இந்த இடத்துல கிளாசரி இருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ எப்போவுமே சொல்கிறது அகைன் சொல்லணுமாங்கிறது தோணுது. கிளாசரி எப்போவுமே படிச்சிருங்க. ஆன்டனிம்ஸும் அதே மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேவா? ஆன்டனிம்ஸும் அதிலே இருக்கும்பா. ஓகேவா? என்னப்பா? இந்த யூனிட்டில் தான் பார்க்க போகிறேன் என்னென்ன இருக்குங்கிறத. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட்டில் இருக்கக்கூடிய fill in the blanks.
அவ்வளோதான்ப்பா. ஃபஸ்ட் யூனிட்டில் அந்த அளவுக்கு இல்லை இனிமேல். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஓகேவா? செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய கிளாசரி. vocabulary. ஓகேவா? மோஸ்ட்லி இந்த பாயிண்ட் வரதுக்கு சான்சஸ் இல்லை, பட் ஆனால் எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? என்ன இங்கே பண்ணியிருக்காங்கன்னா வேர்ட்ஸ் இருக்கும், வேர்ட்ஸை வந்து அப்படியே ஷஃபிள் பண்ணி போட்டுருவாங்க, வேர்டோட லெட்டர்ஸை ஷஃபிள் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ நம்ம அது ப்ராப்பரான மீனிங்கில் அர்த்தம் கொடுக்குற அளவுக்கு நம்ம அந்த வார்த்தை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே மாதிரி பண்ணி போட்டிருக்காங்களா, ஐஜி இஜி எல்ஜி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா கிகிள்ங்கிற ஒரு வேர்ட் ஃபார்ம் ஆகும், அது ஒரு ப்ராப்பரான மீனிங் தரும். நெக்ஸ்ட் இது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 6 வார்த்தைக்கும் ஷஃபிள் பண்ணி எடுக்கணும். பட் ஆனால் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பார்த்து வச்சுக்கோங்க. மூன், MOAN, மூன். ரம்பிள். அடுத்து ஹவுல், பூம். அடுத்து எக்கோ. அடுத்து கோப்ராவா, கோங்க்ராவா, குரோனா. மீனிங் என்ன அப்போ இதுக்கு? சரி, மற்றதெல்லாம் ஓகே, எனக்கு இது மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஓகேவா? சொல்லு தம்பி. ஓணமா? மூணுன்னா ஒரு அர்த்தம் உண்டு தம்பி, முணுங்கிறதும்பாங்கல்ல, அதுதான் மூன். ஓகேவா? இதில் ஃபெஸ்டிவல்லாம் நம்ம பார்க்கல, இதில் உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெசன் ஓரியன்டாக இருக்கும் வேர்ட்ஸு. ஓகேவா? எக்கோ எதிரொலிக்கிறது, மூணுன்னா முணுங்கிறது, கிகிள்னா அது ஒரு மாதிரி சிரிப்பு, அந்த ஒரு மீனிங்கில் வரும். பூம், பூம் பூம் அஃப்ரிடி தெரியுமா? அது ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு மீனிங்கில் வரும். சும்மா சொன்னேன், பூம்னாலே அந்த ஒரு மீனிங்கில் தான் வரும், வெடிக்கிறது, பிளாஸ்ட் ஆகுறது, அந்த ஒரு மீனிங்கில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதுவுமே வந்து சினானிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? எவிடன்ஸ், க்ளூ, டிடெக்டிவ், சஸ்பெக்ட், விக்டிம். A dash is someone who investigates a crime. யார் யார் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவா கிரைம் எல்லாம்? டிடெக்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் டிடெக்டிவ். செகண்ட், a dash is someone who suffers the, சஃபர் ஆகுறவங்க யாரு? suffers the effect of crime யாரு? விக்டிமா சஸ்பெக்டா? விக்டிம். சஃபர்ஸ்னா பாதிக்கப்படுறது. ஓகேவா? someone who might have committed a crime is, கிரைம்ல கமிட் ஆனவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? சஸ்பெக்ட். ஓகேவா? ஃபோர்த், a dash is an idea or fact that help us solve a mystery. Clue. And dash is an information we have that prove us that something is true. ஏதாவது ஒன்று நிரூபிக்கணும்னா எவிடன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் language check point, same as I am here since last week, have been here since last week. have beenல எதுலப்பா போடுவோம்? past perfectல மட்டும் தான் போடுவோமா? perfect continuousல போடுவோமா? நடா தம்பி, perfect tenseல போடுவோம்ப்பா. ஓகேவா? படிங்கடா, டென்ஸ்லாம் மறந்து போயிடும். ஓகேவா? லிசனிங், ஸ்பீக்கிங், கிராமர் வந்துருச்சா? டென்ஸ் பார்க்க சொன்னேன், பார்த்தீங்களா? அப்படி பார்த்தா நான் என்ன பண்ணுறது?
டென்ஸ் பார்த்தீங்களா? அப்போ ஆன்சர் சொல்லுங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருப்போம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்னப்பா கண்டிஷன் சொல்லியிருப்போம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்னப்பா சொல்லியிருப்போம் கண்டிஷனு? நோட்டை பார்த்தாவது சொல்லுங்கப்பா. இதுக்கு தான் டென்ஸ் எப்பவும் ஃபெமிலியராக இருங்க, கொஞ்சம் ரெகுலராக ரிவைஸ் பண்ணுங்க. சப்ஜெக்ட் பார்த்து சொல்லும் போது என்னடா இப்படி சொல்றீங்க? சரி, பர்ஃபெக்டோட கண்டிஷன் என்னன்னு பார்த்துருப்போம். ப்ரெசன்ட் எல்லாம் விடுங்க. பர்ஃபெக்டே எப்படி பிரிப்போம்? சிம்பிள் சிம்பிள் சாரி present perfect, past perfect, future perfect. சேம் இதே மாதிரி சிம்பிள்க்கு வரும், கண்டினியூஸ்க்கு வரும், பர்ஃபெக்ட்க்கு வரும், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு வரும். இங்கே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது பர்ஃபெக்ட் பார்க்க போகிறோம். பர்ஃபெக்ட்ல 3 டைப்ஸும் பார்க்க போகிறோம். ப்ரெசண்ட்டு, அடுத்து பாஸ்ட்டு, ஃபியூச்சர் பார்ப்போம். ஓகேவா? என்னன்னு சொல்லியிருப்போம்? பர்ஃபெக்ட்னா என்னன்னு சொல்லியிருப்போம்? கண்டிஷன் கேட்கல, அதுக்கு மீனிங் கேட்குறேன். என்னப்பா? என்னங்க சார்? சரி, ஓகே ஓகேவா? அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆக்ஷன் கரெக்டாக முடிஞ்சிருக்கும். இதற்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம். சப்ஜெக்ட் பிளஸ், பார்த்து சொன்னீங்கனாலும் தெளிவாக சொல்லுங்க, உங்க வாய்க்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. சப்ஜெக்ட் பிளஸ் have, has, been வருமா? been வருமா? பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல தான் been வரும். இந்த இடத்துல have, has மட்டும் தான் வரும். ஓகேவா? have or has plus past participle. இதான கண்டிஷன் பார்த்தோம். அப்ப have எங்க யூஸ் பண்ணுவோம்? has எங்க யூஸ் பண்ணுவோம்? have எங்க யூஸ் பண்ணுவோம்? சிங்குலர் தன்மை சைடு, தன்மைங்கிற தன்மை இடத்துல வரப்போ ஐ, வேற என்னென்ன வரும்? ஐ வி, ஹி ஷி இட்டு தேக்கு என்னப்பா வரும்? தேவ இது ஹேஸ் வருமா? ஹி ஷி இட்டு தேக்கு ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஐ வி இது மாதிரி ஐ வி வேற என்னென்ன வரும்? ஐ வி யூ தேக்கா? யூ தே ஐ எழுதிருக்கீங்களா இல்லையா? அப்ப சொல்லுங்க, அத தெளிவா சொல்லுங்க. ஐ வி வேற என்னென்ன வரும்? ஐ வி யூ தே இது வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஹி ஷி இட்டு, ஹி ஷி இட்டு வேற ஏதாவது நேம்ஸ் இருந்துச்சுன்னா ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஐ வந்திருக்கு, ஸோ இங்கே ஹேவ் போட்டாச்சு. ஓகேவா? ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்கே கம்ப்ளீட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? கம்ப்ளீட், கம்ப்ளீட்டட், கம்ப்ளீட்டட், கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். முடிஞ்சிடுச்சா? அவ்வளோதான். இப்போ புரியுதா சென்டென்ஸ் எப்படி வந்திருக்குன்னு? ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா இது என்ன சென்டென்ஸ், என்ன டைப்பு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். நம்ம எக்ஸாம் பாயிண்ட்ல எப்படி கேட்பான்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னன்னு கேட்க மாட்டான், சென்டென்ஸை கொடுத்து விடுவான். இந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்கும், கமா போட்டு 2 சென்டென்ஸ் ஜாயின் ஆன மாதிரி இருக்கும். இது என்னன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம இதோட ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இது என்ன டென்ஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சாதான் ஆன்சரை தூக்கி நம்ம போட முடியும். ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான ஆன்சர் தான் எடுத்து போடணும். ஓகேவா? இஸ் பெயிண்டிங்க்கும் வாஸ் பெயிண்டிங்க்கும் வித்தியாசம் இருக்கு. இஸ்னா ப்ரெசென்ட்ல வந்துடும், வாஸ்னா பாஸ்ட்ல போயிடும். மாற்றி போட்டோம்னா ஆன்சர் தப்பு. ஸோ டென்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேவா? ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். ப்ரெசென்ட் புரியுது இல்லை? அப்போ பாஸ்ட்டுக்கு என்ன வரும்? பார்க்காம சொல்லுங்க. பாஸ்ட்டுக்கு என்ன வரும்? ஹேடு. சிம்பிள். ஹேவ் ஹேஸ் அங்கே பார்ப்போம், இங்கே எல்லாத்துக்கும் ஹேடு தான் வரும். புரியுதா? புரியுதா? அப்போ
I, we, you, they, he, she, it or any other names. ஓகேவா? இந்த கண்டிஷன் இருக்குங்கிற பட்சத்தில் பாஸ்ட்ல had போடுவோம். சப்ஜெக்ட் பிளஸ் had பிளஸ் past participle. ஓகேவா? The train had left. Leave, left, left before he reached the station. ஓகேவா? பாஸ்ட்ல இருக்கு ஆல்ரெடி. ஸோ இந்த சென்டென்ஸும் பாஸ்ட்ல மாத்தியாச்சு கம்ப்ளீட்டா. அடுத்து ஃபியூச்சருக்கு என்ன பண்ணுவோம்? will, will or shall plus have or have போடுவோம்ல, இங்கேயும் have போடுவோம்ல. have or have மட்டும் தான் போடுவோம்ல, இங்க have மட்டும் தான் போடுவோம், has வராது இந்த இடத்துல. have போட்டு plus past participle யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சென்டென்ஸ் பார்த்துருவோம். we will have completed our project by next week. will எங்க யூஸ் பண்ணுவோம், shall எங்க யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோமா? சொன்னோம்ல, எங்கேயோ சொன்னோம்ல. ரெண்டு இடத்துல மட்டும் shall யூஸ் பண்ணுவோம். I shall பிளஸ் இன்னொரு இடத்துல ஒரு shall யூஸ் பண்ணுவோம். எங்கப்பா தம்பி? அப்படியா? சரி, சரியா, கொஞ்சம் இது கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஃபியூச்சருக்கு shall மட்டும் ரெண்டு பிளேஸ்ல யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஐ வந்துச்சுன்னா shall யூஸ் பண்ணுவோம், ஷூரா தெரியும். இன்னொரு ஒரு வேர்டுக்கு வந்து shall யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னன்னு பாருங்க, அதை நான் எழுதி போட்டேன்னே ஆல்ரெடி. நீங்க உங்களுக்கு ஒர்க் கொடுத்தனா அதை நோட் பண்ணிட்டு வாங்கன்னு. லாஸ்டா இது பேசிக்ஸ் முடிக்கும் போது சொன்னேன்னு, மைட்டு, மே, குட்டு இதெல்லாம் எழுதிட்டு வாங்க. இஸ் எங்க யூஸ் பண்ணுவோம், ஆர் எங்க யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் எழுதி போட்டோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்போ ஷால் எங்க யூஸ் பண்ணுவோம், வில் எங்க யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோமா பார்க்கலையா? பார்க்கலையா? பார்த்தோமா பார்க்கலையா? தம்பி ஏதாவது சொல்லுங்கப்பா. பார்க்கலையா? அப்ப நம்ம அது ஒர்க்கு கொடுத்துருப்போமே, எழுதிட்டு வாங்கன்னு. எழுதுனீங்களா இல்லையா? ஓகேவா? மோஸ்ட்லி பெரும்பாலும் வில்லு வரும். ரெண்டு இடத்துல ஷால் யூஸ் பண்ணுவோம். ஐ வந்துச்சுன்னா ஷால் போடணும் இந்த இடத்துல. ஐ ஷால் ஹேவ்னு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொரு வேர்டு வரும், அந்த வேர்டு வரப்போ ஷால் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது பார்த்துங்க. அந்த இடத்துல தூக்கி வில்லு போட்டு வச்சுடாதீங்க. மோஸ்ட்லி வில்லு தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் ஆன்சரு. சப்போஸ் ஐயை போட்டு வில்லும் போட்டு ஷாலும் போட்டிருந்தான்னு வைங்க, ஆப்ஷனில் வில்ல போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக போயிடும். ஓகேவா? ஸோ அது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. we will have completed past participle வந்துடுச்சு, will வந்துடுச்சு, have வந்துடுச்சு, completed past participle completed வந்துடுச்சு, our project by next week. have you ever னு வச்சு இந்த क्वेश्चन இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கறாங்க. இங்க என்ன பண்றாங்க இவங்க, ஏதோ ஒன்னு எழுதிக்கிட்டு இருக்காங்க. have you ever written a story. அப்போ இதோட verb என்ன? write. அதோட past என்ன? wrote. past participle written. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? have you ever visited. have you ever visited the Taj Mahal? ஓகேவா? have you ever visited the Taj Mahal? அடுத்து என்ன இருக்கு? குக் பிரியாணி. குக்குடு. ஓகேவா? have you ever cooked the biryani. ஓகேவா? watch a horror film. watchக்கு என்ன past participle? watched தானா? watched. have you ever watched a
ஹாரர் ஃபிலிம். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் என்னப்பா வரும்? ப்ளே 10 பின் பவுலிங். 10 பின் பவுலிங் என்னன்னு தெரியும்ல, உருட்டி விடுவாங்க. அதுதான். ஹேவ் யூ எவர் பிளேடு? பிளேடு தானே. பிளேட் 10 பின் பவுலிங். இந்த இடத்துல என்ன வரும்? go, went, gone. Have you ever gone swimming? gone இங்க played. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு என்ன கண்டிஷன் பார்த்தோம்? சப்ஜெக்ட் எது வேணாலும் இருக்கலாம். he, she, it, they, I, we, you plus other names இருக்கலாம். plus had plus past participle. when Usha looked out of the window dark clouds என்ன வரும் இங்க? சொல்லுங்க சார். had gathered over the mountain. ஓகேவா? she had no umbrella with her. the weather had seemed ஷூரா தெரியுமா? சரி, ஓகே, ரைட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டும் ஃபியூச்சரும் ஒர்க்கு உங்களுக்கு. ஓகேவா? ரெண்டும் என்னன்னு ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? டென்ஸு எப்போவுமே சொல்கிறேன், டென்ஸ் ரொம்ப முக்கியம், கவனமாக இருக்கணும் டென்ஸில். ஏன் ஒர்க்கு தரேன்னா அப்போயாவது நீங்கள் டென்ஸை பார்ப்பீங்கன்னு தான். ஓகே, நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணி இங்கே எழுதிடலாம். அது எழுதும்போது இங்கேயோடு நின்று போயிடும். ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் 12 டென்ஸையும் ஒரு வாட்டி பாருங்கள். மோஸ்ட்லி டென்ஸை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு இடத்துல கை கொடுக்கும். டென்ஸை வச்சு 2 கொஸ்டின் டேரெக்டாக இருக்கும். சேம் அந்த டென்ஸே வந்து மறைமுகமாக வேறு கொஸ்டினில் ப்ளே பண்ணும். டென்ஸு தெரிஞ்சால் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் சில இதிலெல்லாம். ஓகேவா? ஸோ டென்ஸை ஈஸியாக நினைக்காதீங்க. டென்ஸு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். டென்ஸு கொஞ்சம் மஸ்ட். ஓகேவா? சரி, செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் சும்மா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆல் வாஸ் டார்க் அகைன், நைட் had fallen. fall fell fallen. good. ஓகேவா? நைட் had fallen. இது மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க என்னென்ன இருக்குங்கிறது. சேம் அதே தான் ஒரு had ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். ஓகேவா? கொஞ்சம் அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும் கரெக்டாங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும் எப்பவும். ஓகேவா? பாஸ்ட் எடுத்துருவோம் டக்குன்னு. பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் தப்பு பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அகைன் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன போடுவோம்? வில் ஹேவ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுவோமா? அப்போ இங்கே என்ன வரும்? இனியா மூவ்ஸ் டு சென்னை டு ஜாயின் அன் IAS கோச்சிங் கிளாஸ். டுமாரோ பை திஸ் டைம் ஷீ வில் ஹேவ் ஜாயின் தி கிளாஸ். சேம் as அதே தான். வில் ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டு இதையும் ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? கண்டிஷன் சொல்லியாச்சு, ஆன்சர் மட்டும் எடுத்துட்டு வாங்கங்கிறேன். ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க என்ன எப்படின்னு. நெக்ஸ்ட் கிளாஸில் கேட்பேன். அவ்வளோதான்ப்பா, இது முடிஞ்சிருச்சு இந்த இதுலேயும். ஸோ அகைன் க்ளாசரி வருது. க்ளாசரி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எப்பவும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட்டு. என்னப்பா பிரேக் வேணுமா? போயிட்டு வாங்க. தேர்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய vocabulary ப்ளஸ் வந்து கிராமர் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? தேர்ட் யூனிட் எடுத்துக்கிட்டீங்களா? புக்கு கையில் இருக்கா இல்லையாப்பா? புக் இருக்கா? தேர்ட் யூனிட்ல vocabulary எந்த பேஜில் இருக்கு?
உங்கள் லைஃபுக்கு இதெல்லாம் தேவைப்படும் நினச்சிங்கன்னா இதெல்லாம் பாருங்க. ஓகேவா? செல்ஃப் அவேர்னஸ், எம்பத்தி, critical thinking, creative thinking, decision making, problem solving, effective communication, interpersonal relationship, coping with stress, with emotion. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். காப்பி அடிக்கிறது, ஹேண்டில் பண்ணுறது தம்பி. யார் ஹேண்டில் பண்ணுறது? காப்பிங்னா நீ ஹேண்டில் பண்ணுறதுரா. ஓகேவா? எம்பத்திலாம் இருந்துச்சுன்னா வேலைக்கு ஆகுது இந்த காலத்தில். ஓகே, இது தேவையில்லை. சும்மா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்குங்க. இது மாதிரிலாம் கேட்க மாட்டானுங்க. ஓகேவா? வொக்காபுலரி வந்துருச்சு. சேமஸ், ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் தான், அப்படியே போடுங்க. ஃபார்ம், கான், கன்ஃபார்ம். ஓகேவா? எய்தர் அது ப்ரிஃபிக்ஸில் வருதா சஃபிக்ஸில் வருதான்னு ஜாயின் பண்ணி பார்க்கணும். ஃபார்ம் இருக்குது, ப்ரிஃபிக்ஸில் போட்டோம்னா கன்ஃபார்ம் வேர்டு ஃபார்ம் ஆகுது, மீனிங் கொடுக்குது. சஃபிக்ஸில் போட்டால் வேர்டு ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? ஸோ இது வேர்டு ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு எப்படி தெரியும்? படித்து பார்த்துருந்தா தான் தெரியும். கன்ஃபார்ம்னா தெரியும் நமக்கு. ஓகேவா? ஸோ மாற்றி போட்டோம்னா அந்த வேர்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு பேட்ரியாட், இன் பேட்ரியாட்டா படிச்சிருக்கீங்களா? எதில் படிச்சீங்க? பேட்ரியாட்டின் வரும், பேட்ரியாட்டின் வரும். ஓகேவா? பேட்ரியாட்டின் வரும். ரைட்டா? பேட்ரியாட்டின்னா தேசபக்தர் அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஓகேவா? அடுத்து என்ன? டைவர்சிட்டி. டைவர்சிட்டினா என்ன? பகுப்பா? டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை கேள்விப்பட்டீங்களா? யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஓகேவா? பன்முகத்தன்மை. ஓகேவா? இந்தியா இஸ் a diversified country. next slaveism, animateness, consumer and என்கன்சியூமர் வராது, கன்சியூமர் என். ஓகேவா? எல்லாம் நோட் பண்ணிக்கங்கப்பா, கேட்கலாம். கன்சியூமர் என், நேக்கடிசம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது என்ன சொல்லியிருக்கான்? டிக்ஷனரியை ரெஃபர் பண்ணி கொடுத்திருக்க வேர்ட்ஸுக்கு ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் போடுங்க. போட்டு அதோட வேர்ட்ஸுக்கு சேமஸ் ஆன்டனிம்ஸ் எடுங்கன்னு இருக்கான். ஆப்போசிட் மீனிங் என்ன எடுங்கன்னு இருக்கான். ஓகேவா? ஸோ இதை ஒர்க் பண்ணுங்க. கேட்கலாம், ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ்லையும் கேட்கலாம் இந்த மாதிரி வார்த்தைகளை. இது உங்களுக்கு சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ்லையும் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ 2 in 1. ஸோ இது ஒரு ஒர்க்கு. இது பாஸ்ட் ப்ரெசன்ட், அது ஒரு ஒர்க்கு. 2 ஒர்க்கு. ப்ரிபோசிஷன். குட். ப்ரிபோசிஷன் கிராமர்ல ப்ரிபோசிஷன் பார்க்க போறோம். ப்ரிபோசிஷனுக்கு பேசிக்ஸ் பார்த்துட்டோம். ப்ரிபோசிஷன்னா என்னன்னு பார்த்தோம். ப்ரிபோசிஷன்னா என்ன? ப்ரிபோசிஷன்னா என்ன? ப்ரிபோசிஷன்னா என்னப்பா? சென்டென்ஸ்ல சேர்க்கிறதா? நவுன் இல்லாட்டி ப்ரொனவுனுக்கு முன்னாடி வரும். ஓகேவா? இதை வச்சு அது என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்குங்கிறத நம்ம இது கிளியரா நம்ம சொல்லிடலாம். கிட்டத்தட்ட இது 6வது கிளாஸ்ரா உங்களுக்கு. அப்போலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கு. என்னடா ப்ரிப்போசிஷன்னா என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டீங்க. சரி, ஓகே, ரைட். அது ப்ரிப்போசிஷன் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு நம்ம கொடுத்துருக்கோம். எழுதிருக்கீங்களா? என்னென்ன இருக்கு? சரி, ஓகே. இது இங்க வந்து கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. ப்ரிப்போசிஷன் எந்தெந்த பிளேசஸ்ல என்னென்ன மாதிரி ப்ரிப்போசிஷன் வருதுன்னு. ஓகேவா? பொசிஷன் இடத்துல ஆன் தி டேபிள், டேபிளுக்கு மேல.
above the head தலைக்கு மேல, over the bridge bridgeக்கு மேல. கிட்டத்தட்ட மூணுமே சேம் மீனிங் தான் இம்ப்ளைஸ் பண்ணுது. பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது எந்தெந்த வேர்டுங்கிறது மாறுபடுது. ஓகேவா? ஆன் தி ஹெட்னு போட முடியாது, above the head தான் போட முடியும். சரியா? ஆன் தி டேபிள், above the head, over the bridge. ஏன் இதுவே டைரக்ட் கொஸ்டினாகவும் வரலாம். இதெல்லாம் தெரியும், டைரக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இன் விழுப்புரம், அதாவது பெரிய சிட்டிஸ் வரப்போ இன்னும் தான் போடணும். ஓகேவா? அந்த சிட்டிஸ்குள்ள இருக்கிற பிளேசஸ் வரப்போ அட்டு போடணும். ஓகேவா? அது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேவா? இன் விழுப்புரம், அதாவது இது நல்லா எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. சிட்டிஸ் மோஸ்ட்லி இன்னும் தான் வரும். பிளேசஸ் சிட்டிஸ் வந்துச்சுன்னா இன்னும் தான் வரும். அந்த அதுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பஸ் ஸ்டாப்பு, ஸ்கூலு, அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அட்டு போடணும். ஓகேவா? இன்சைடு தி கிளாஸ் ரூம், கிளாஸ் ரூம் உள்ள பேருந்து. சொல்லுங்க சார். இன் விழுப்புரம். நெக்ஸ்ட் டைம் படி பார்த்தீங்கன்னா at 5 AM நியூமெரிக்கல் வேல்யூ குறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அட்டு போட்டுங்க. ஓகேவா? காலநிலை குறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டியூரிங். ஈவினிங் இன், அதாவது சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பிளேசஸ் பார்த்துட்டோம். வேற லாங்குவேஜ் செக் பாயிண்ட், லுக் அட் தி பிக்சர். இது எல்லாமே என்ன? இது எல்லாமே என்னப்பா? நெக்ஸ்ட் டூ, அதாவது நெக்ஸ்ட் டூனா என்ன? அடுத்து பிஹைண்ட்னா பின்னாடி, அவுட் ஆஃப்னா வெளில வர்றது, அரவுண்ட்னா இன்டுனா உள்ள போறது, இன்னுன்னா ஆல்ரெடி உள்ள இருக்குது, த்ரூனா அது வழியா. ஓகேவா? என்னப்பாச்சு? என்னாச்சு? சரி, ப்ரிப்போசிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தாச்சு. இன்டு, அரவுண்டு, இன், த்ரூ, இதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். ப்ளஸ் இங்கே பாருங்க, என்ன போட்டிருக்காங்க? பிட்வீன், டவுன் ஃப்ரம், அண்டர், இன்சைட், ஆன், இன் ஃப்ரண்ட் ஆஃப், ஓவர். இதில் எதுவும் ஆன்சர் வரும்? பிட்வீன்னா நடுவுல, டவுன் ஃப்ரம்னா அண்டர்னா, அண்டர்னாலும் கீழே, டவுன் ஃப்ரம்னாலும் கீழேயா? அண்டர்னா கீழே தான். இன்சைட்னா என்ன? உள்ள. ஆன்னா மேல. இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா நமக்கு முன்னாடி. ஓவர்னா அப்ப இங்க என்ன வரும்? ஓவர் வருமா, ஆன் வருமா? சரி, ஓகே. அப்போ இதை ஹோல்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்ப்போம். அப்போ இங்க என்ன வரும்? ஆன். இங்க அண்டரா? இது நல்லா கவனிங்க, என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் இது நோட்டீஸ் பண்ணுங்க. பிட்வீன், டவுன் ஃப்ரம், அண்டர், இன்சைட், ஆன், இன் ஃப்ரண்ட் ஆஃப், ஓவர்னு இருக்கு. இதுக்கான தமிழ் மீனிங் என்னன்னு தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பிக்சரை நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. சரி, இந்த பிக்சர் எல்லாமே பாருங்க. பார்த்துட்டு எதிரா தம்பி? இங்கே இன் பிட்வீனா? இன் பிட்வீன். ஓகேவா? அப்போ இது முடிஞ்சிடுச்சு. பிட்வீன் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? டவுன் ஃப்ரம் இருக்கு, அண்டர் இருக்கு, இன்சைட் இருக்கு, ஆன் இருக்கு, இன் ஃப்ரண்ட் ஆஃப், ஓவர் இருக்கு. இதோ வரமா? இங்க அண்டர் போடலாமா?
எதுக்குப்பா? இதுக்கா? இன்ஃப்ரண்ட் போடலாமா? இதுக்கு இன்ஃப்ரண்ட் போடலாமா போடக்கூடாதா? இன்ஃப்ரண்ட் போடலாம். இங்க என்ன போடலாம்? இன்சைட். இங்க பாக்ஸ் வச்சுனா ஆனு, பர்சன் வச்சு பார்த்தோம்னா அண்டர். இவ்வளவு நேரம் நம்ம பார்க்கறது பர்சன் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இங்க ஆன் வருமா அண்டர் வருமா? அண்டர் வரும். ஓகேவா? அண்டர். இருக்கட்டும். இங்க என்ன வரும்? ஆன். வேற என்னென்ன இருக்கு? என்னென்ன போட்டுட்டோம் இவ்வளவு நேரம்? அண்டர் போட்டாச்சு, இன்சைட் போட்டாச்சு, ஆன் போட்டாச்சு, இன்ஃப்ரண்ட் ஆஃப் போட்டாச்சு. ஓவரும் டவுன் ஃப்ரம் இருக்கா? எது டவுன் ஃப்ரம், எது ஓவர்? இதுவா? ஓகே. அப்போ இங்க சரி, ஓகே. இந்த ரெண்டு இது மட்டும் செக் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா என்னாலுமே சரியாக கன்க்ளூஷன் கொடுக்க முடியல இந்த இடத்துல, கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கு எனக்குமே. ஸோ இது மட்டும் செக் பண்ணிப்போம். பட் ரிமைனிங் எல்லாம் ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கு ஆன்சர். ஓகேவா? Read the following sentence carefully and underline the preposition. Underline மட்டும் preposition மட்டும் underline பண்ண சொல்லிருக்காங்க. அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க. Inside. அடுத்து before. அடுத்து across. அடுத்து on top of her wardrobe. அடுத்து behind her back. வேற over. வேற underneath. into. அடுத்து after lunch the children were allowed to play. allowed வருமா? after. Saravanan climbed onto the horse. onto. so இதெல்லாம் எப்படி டக் டக் டக்குன்னு படிச்சோம்? ப்ரிப்போஷன்னா இதுன்னு தெரிஞ்சாதான் ப்ரிப்போஷன் அடிக்க முடியும். ஓகேவா? ஸோ வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இஸ் யுவர் மதர் இன்னா, அட்டா, ஆனா. எது இதுல வராது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே? சரி, ஓகே. ஆன் வராதுல்ல? வீட்டு மேல இருக்காங்களா? வராது. அப்போ இன் வருமா அட்டு வருமா? இன்னா அட்டா? அட்டு தான். இஸ் யுவர் மதர் அட் ஹோம்? வீட்டில் இருக்காங்களா? மோஸ்ட்லி ஹோம்னா அட்டு போட்டுருங்க. There is unity in diversity. Dash the people, among the people, between the people, within the people. எது இதுல டக்குன்னு வராது? வராதுன்னு நான் கேட்டேன். எது வராது? வித்தின் வராது. சரி, இந்த ரெண்டு இருக்கு. அப்ப எது வரும்? among the people தான் வரும் ஆன்சர். வித்தின்னா உள்ளுக்குள்ள, அந்த மீனிங்ல வரும். amongனா என்ன சார்? amongனா மத்தியிலா? ஓகேவா? there is unity in diversity among the people. வேற்றுமையில் ஒற்றுமை. he discussed the problem dash his parents. with his parents or to his parents or for his parents வராது. with or to or? with or to or? with his parents. ஓகேவா? லித்திஷா was praised dash her father. எது வராது இதுல ஃபர்ஸ்ட்? எது வராதுன்னு ஃபர்ஸ்ட் எது வராது? ஃபார் வராதா? சரி, ஃபார் வராது. வேற வேற எது வராது? வித் வராதா? அப்ப ரிமைனிங் இருக்கிறது பை. பை ஹர் ஃபாதர். ஓகேவா? ப்ரிப்போஷன் மோஸ்ட்லி ஈஸியாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா எது ஃபர்ஸ்ட் வராதுங்கிறத டக்குன்னு கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் உள்ளதில் எடுங்க. உங்களுக்கு கிளியரான ஆப்ஷன் டக்குன்னு கிடைக்கும். ஓகேவா? கேன் யூ ஃபினிஷ் த ஒர்க் டேஷ் டுமாரோ? எது இதுல வராது? பை வரவே வராதா? பை தான் ஆன்சர் இருக்கு. அது எப்படி பை வராதுங்கிறீங்க? இல்ல
எனக்கு தெரிஞ்சு பை தான் ஆன்சர் மோஸ்ட்லி இதுக்கு. ஓகேவா, எதுக்கும் என்ன ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் இதுக்கு பை தான் வரும். வித்தின் வராதுப்பா. அந்த நம்ம டைமு இந்த இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ மோஸ்ட்லி பை தான் யூஸ் பண்ணுவோம். பை இது எப்படி சொல்கிறதுனா they will come by 7 o'clock. இந்த டைமு இந்த மாதிரி பீரியடை மென்ஷன் பண்ணுறப்போ பை யூஸ் பண்ணுவோம். ஸோ அவன் என்ன கேட்குறான், கேன் யூ ஃபினிஷ் த ஒர்க் பை டுமாரோ, நாளைக்குள்ளே வேலையை முடிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஓகேவா, ஸோ இதுக்கு பை தான் ஆன்சரு. எதுக்கும் செக் பண்ணி 5th கொஸ்டின் மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் he has been absent. சரி, எது வராது இதில்? சின்ஸ் வராதா? சின்ஸ் தான் ஆன்சர். இங்கே லாஸ்ட் வீக் இந்த இயரு பாஸ்ட்ல வந்த டைம் எல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு சின்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, சின்ஸ் லாஸ்ட் வீக் கடந்த வாரத்துலேருந்து அவன் வரலங்க. ஸோ சின்ஸ் யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஓகேவா, ஸோ 5th பை தான் எனக்கு தெரிஞ்சு பை தான் வரும் மோஸ்ட்லி. ஸோ 5th மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. வரிசையாக ப்ரிப்போஷன் தான் கொடுத்து வச்சிருக்கான். இதுலேயும் ப்ரிப்போஷன் தான். வாட் டு யூ டூ டேஷ் வீக்கெண்ட்? பை இருக்கா? பை தான் வரும் இங்கே மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு. வேற எதுவும் சான்சஸ் இருக்காங்க வரதுக்கு? வாட் டு யூ டூ டியூரிங் வீக்கெண்டா? ஹோல்ட் பண்ணி வைப்போம். ஓகேவா, மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு பை வரலாம். ஐ எம் கோயிங் டு மை வில்லேஜ். சொல்லுங்கப்பா. ஐ எம் கோயிங் டு மை வில்லேஜ் ஆன் சண்டே. வா, என்னங்க சார்? ஹோல்ட் பண்ணிப்போம். ஓகே, ஆன் சண்டே. ஆன் சண்டே சரி, ஓகே, ஆன் போட்டுப்போம். ஐ ஹேவன்ட் மெட் மை ஃப்ரெண்ட்ஸ் டேஷ் டிசம்பர். சின்ஸ் டிசம்பர் இருக்கா? சின்ஸ் சின்ஸ் டிசம்பர் சின்ஸ் வரும். ஐ ஹேவன்ட் மெட் மை ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் டிசம்பர். டிசம்பர்லேருந்து நான் அவனுங்களை இன்னும் பார்க்கல, சந்திக்கல. ரன் டேஷ் த ஸ்ட்ரீட் அண்ட் கெட் மீ த ரிப்பன். அக்ராஸ் இருக்கு. ரன் டு ஸ்ட்ரீட், ரன் பை சின்ஸ், ரன் இன்டு தி ஸ்ட்ரீட், ரன் அக்ராஸ் த ஸ்ட்ரீட். அக்ராஸ் தான். ரன் அக்ராஸ் த ஸ்ட்ரீட். என்னப்பா? எங்கடா இருக்கு? ஒன்னொன்னா போவோம், பார்ப்போம். தேர் இஸ் a bridge across the river வரும். எங்க பாட்டு? அப்போ இதெல்லாம் யார் ஆன்சர் சொல்லுவா? he told me in detail about the incident. about இருக்கா எங்க? about the incident. அடுத்து this picture was drawn by the girl. இங்க with charcoal. The car was traveling. அட்டு இருக்கா? வித்தா to a great speed. வேற வேற ஏதோ ஆப்ஷன்ஸ்? The car was traveling. டியூரிங்லாம் வராதுப்பா, எனக்கு தெரிஞ்சு அட் வரும். ஓகேவா, அட் கிரேட் ஸ்பீட் வரலாம். வேற இதுவுமே செக் பண்ணிப்போம். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அட் வரும் இங்கே ஆன்சர். ஓகேவா, தி பால் ஃபெல் into the lake. There's a bridge across the river. The conference will be held at 10 a.m. to 5 p.m. ஓகேவா, இதில் இது கொஞ்சம் டவுட்டாக சொன்னோம். 1 2 7. ஓகேவா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று ரெஃபர் பண்ணிவிட்டு அகைன் கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அதை. ஓகேவா, எத்தனை ப்ரிப்போஷன் இருக்குன்னு பாருங்க. The soldier climbed onto a horse. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம். And rode away. They have been here
Since a long time. Kumaravel has lived in this city since 2012. The paper was published at an international journal. When will you return to the home? When will you return to home? One dash the four students. One among the four students. One among the four students wrote the answer correctly. This fruit is dash the Mexican capital. This fruit is the this fruit is என்ன போறீங்க from this fruit is from the Mexican capital. போடலாம் from preposition from preposition தானே, அப்போ யூஸ் பண்ணலாம். this fruit is from the Mexican capital. அங்கேருந்து வந்திருக்கு. இப்போ இந்த மூணுத்துக்கும் ஆன்சர் சொல்லுங்க. the head office is at நுங்கம்பாக்கம். செட் நுங்கம்பாக்கம். ஏதாவது பிளேஸ் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி அது இது பண்ண சொன்னேன்னா சிட்டி நேம் அது மாதிரி வந்துச்சுன்னா it is near the college road. பை வராதாங்க. சரி, ஓகே. it is near college road. As you go from the station, the office is as you go from the station, the office is behind the right side. அது மாதிரி வராதா? as you go from the station. இது கரெக்ட் பா, இது கரெக்ட் பா. இது நியர் போடலாம், பட் ஆனால் ப்ராப்பராக எனக்கு அங்கே செட் ஆகுற மாதிரி தெரில, ஆனால் போடலாம். ஓகேவா? the station, the office is என்ன சரி என்ன போடலான்னு பாருங்க. ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல வேட் கிடைக்கல டக்குன்னு. the sailors were taken from the forest and made to work okay. the girl standing dash me was sneezing. the girl standing near me was sneezing. இந்த ரெண்டு இதை மட்டும் ஒர்க் பண்ணுங்க. இது வரைக்கும் என்ன நான் கொடுத்துருக்கேன்? டென்சஸ் கொடுத்தேன் நான் ரெண்டு. இதில் ரெண்டு சென்டென்ஸு, இதில் ஒரு 3 சென்டென்ஸு. இதுக்கு இது இல்லாமல் வேற என்னமோ ஒன்று கொடுத்தேனே, இது ரெண்டும் இல்லாமல் என்னப்பா கொடுத்தேன்? அவ்வளோதான் கொடுத்தேனா? creative writing, glossary, answer the following questions, read the poem, fill in the blanks. It is better fair to rule by another syllable இருந்துச்சா? எங்க இருந்துச்சு? இதுவா எங்கப்பா? இதுவா? இதுக்கு கீழே என்னப்பா இருந்துச்சு? இது சிலபிஃபிகேஷன் இல்லை சார். இது அதுதான் சிலபிஃபிகேஷன் தனியாகவே பிரிப்போம்.
இது சிலபிஃபிகேஷனில் சிலபிள் லிமெரிக்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது இல்லை சிலபிஃபிகேஷன் தனியாகவே கொடுப்பானுங்க. சிலபிஃபிகேஷன் போட்டு பை சிலபி ட்ரை சிலபின்னு வரும் அது ஓகேங்களா. அது பிரித்து காட்டுவான் வேடை ஓகேங்களா. அது இப்போ வரப்போ பார்ப்போம். இது இல்லை ஆனால் ஓகேப்பா. யூனிட் 1 இதோட முடியுது ஓகேவா. வேறு ஒன்றும் இல்லை. சரி, இது வரைக்கும் பார்த்ததில் எதுவும் டவுட் இருக்கா? இல்லை கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் டைம் பார்ப்போம் 7th இதில் ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.